ஓகேம்மா. நம்ம இது வரைக்கும் தான் நல்லா பார்த்துருக்கோம். கொஞ்சம் பேர் காணுமே. விண்டோஸ் ஆர் சிஎம்டி நம்ம வந்து ஏற்கனவே ஜாம்ப் ஓபன் பண்ணியாச்சு. அபாக் சர்வர் ரன்னிங்ல இருக்குது. நம்ம இது வந்து எப்பவா இருந்ததுன்னா என்ன செய்யணும்? ஜாம்ப் ஓபன் பண்ணணும், அபாக் சர்வரை ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஸ்கிரிப்டிங் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நாம கமாண்ட் ப்ராம்ப்ட் என்ன செய்யணும்? cd/zamp/htdocs இது ஃபர்ஸ்ட். அடுத்தது நம்ம சொந்த பேரு தரணும். நான் கோப்பான்னு கொடுக்குறேன், சிடி கோப்பா. சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு இன்புட் தர போறோம். எப்படின்னா ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் 0ல இருந்து 9க்குள்ளால இருக்கக்கூடிய ஒரு நம்பரை நாம இன்புட்டா தரணும். நமக்கு அது என்ன பதில் கொடுக்கும்னா, நீங்க எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அது நம்மளுக்கு 0னா ZERO, 1ன்னு சொன்னா ON எழுத்தா தரும். ஓகேவா? இதுதான் நமக்கு இன்புட்கான ரெஸ்பான்ஸ். சரியா? நாம இப்போ என்ன செய்யணும்னா நோட்பேட், இது வந்து நோட்பேட், இதுக்கு read.html கொடுத்திருப்பாங்களா? தேரப்பா இது read.html அப்படி இருக்கலாம். read.html தான். ஓகேப்பா? read.html இதுல நீங்க தான் பார்க்கணும். 16. ஓகே. ஏன்னா என்னோடது வந்து என்னோடதுல கவுண்ட் தப்பா காட்டும். சரி. HTML ஹெட் டைட்டில் இதெல்லாம் வரிசையில நாம வழக்கமா செய்யறது. டைட்டில் இதுல வந்து read a single digit number. read a single digit number. ஓகேப்பா? /title அதுக்கப்புறமா இந்த இடத்துல script type equals text/javascript, language equals javascript. ஓகேப்பா? இதோட க்ளோஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் /script கொடுத்துட்டு நடுவில் நான் டைப் பண்றேன். function read func bracket open bracket close. இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் வழியா இன்புட் வாங்குறோம். அதனால கர்லி பிரேஸ்க்கு அப்புறமா வரக்கூடியது. இப்ப எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரு இன்புட் வாங்கியிருக்கோம். where x equals தானே சொல்றோம். இரு எக்ஸ்ன்னு தான் வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதே பேரே போட்டுக்கலாம். ரீட் ஃபார்ம்ல வந்து எக்ஸ்ன்னு இருக்குது. where x equals number bracket open அதுக்கப்புறம் document dot read form dot read form வந்து இனிமே தான் நம்ம டிஃபைன் பண்ண போறோம். ஆனா இதுல கவனிங்க, read formல r ஸ்மால் லெட்டர்ல இருக்குது, f கேபிட்டல்ல இருக்குது. நீங்க போடும்போது இந்த எதையாவது மாத்தி கேபிட்டல் R போட்டாலோ ஸ்மால் f போட்டாலோ எடுத்துக்காது. நாம ஒரு அதாவது அது என்ன கேட்டீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ்னா லோயர் கேஸ் லெட்டர்னா லோயர் கேஸ்ல தான் எழுதணும், அப்பர் கேஸ் லெட்டர்னா அப்பர் கேஸ்ல தான் எழுதணும். அதனால நம்ம மாத்தி போட்டா ஒத்துக்காது. ஓகேவா? அந்த கேபிட்டல் எஃப்னா கேபிட்டல் எஃப். சரியா? டாட் எக்ஸ் டாட் வேல்யூ. சரியா? இப்போ இஃப் எக்ஸ் டபுள் ஈக்குவல்ஸ் 0, எக்ஸ் 0வா இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னு நாம சொல்லணும். இஃப்ன்றது வந்து நமக்கு ப்ரோக்ராமிங்ல வரக்கூடிய ஒரு கண்டிஷன். நம்ம இங்க கர்லி பிரேஸ் கொடுக்கல. அலர்ட் ALERT, இந்த அலர்ட்ன்ற வார்த்தையை நம்ம இப்பதான் முதல்ல பாக்குறோம். அலர்ட்ன்றது என்ன கேட்டீங்கன்னா சும்மா ஒரு டயலாக டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கான. ஏதாச்சும் ஒரு மெசேஜ் நம்ம சொல்ல வரோம்னா அந்த மெசேஜ் டபுள் கோட்ஸ்குள்ளால டைப் பண்ணி அலர்ட் குள்ள கொடுத்தோம்னா போதும், நமக்கு வெளியில டிஸ்பிளே ஆயிடும். இப்போ டபுள் கோட்ஸ் ஓபன் ZERO. ஐயோ என்னம்மா உனக்கு நடக்கிறது எனக்கும் நடக்குது. நான் விண்டோஸ் ஸ்பேஸ் பார் எழுதணும். விண்டோஸ் ஸ்பேஸ் பார் எழுத்தினா சரியாயிடும். இப்போ வந்து ZERO இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் கோட் போட வேண்டிய இடத்துல அட்டு போட வேண்டிய இடத்துல டபுள் கோட்ஸோ மாறி வந்தா நீங்க என்ன செய்யணும்? விண்டோஸ் ஸ்பேஸ் பார் அழுத்தணும்னா லாங்குவேஜ் மாறிடும். அமெரிக்கன் இங்கிலீஷுக்கு போயிடும், US லேஅவுட்டுக்கு போயிடும். சரி,
இப்போ இதே ஒரு தடவை இந்த லேசா தள்ளி இருக்கா இல்லையா, அது எதுக்காகன்னா இது வந்து இன்டென்டேஷன். இந்த இஃப்க்கு சம்பந்தப்பட்ட இந்த அலர்ட். ஓகேவா, இந்த இஃப் உண்மையா இருந்தாதான் அலர்ட் ரன் ஆகும். அதனால இஃபோட டை ஆனதுன்றதுனால அது நாம இஃப்க்கு உள்ளால தள்ளி வைக்கிறோம். இதுக்கு பேரு இன்டென்டேஷன். இருக்குன்னா பேரு இன்டென்டேஷன். இன்டென்ட்னா என்னது? இன்டென்ட்னா ஏதாச்சும் ஒரு பொருள் மேல நாம கை வச்சு அழுத்துறோம், இல்ல ஏதாச்சும் ஒரு இதுல பாத்திரத்துல தட்டுல திடீர்னு நம்ம வேகமா அழுத்திட்டோம்னா ஒரு ஒடுக்கு மாதிரி ஆகும்ல, அதுதான் இன்டென்ட். இன்டென்டேஷனை நம்ம அழுத்துறதுனால வரக்கூடிய இம்ப்ரெஷன். இங்க நம்ம இந்த மாதிரி சோர்ஸ் கோட்ல ஒரு டேப் தட்டினோம்னா 2 டேப் தட்டினோம்னா அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? இன்டென்டேஷன். அதுக்கு பேரு இன்டென்டேஷன். சரி, இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணும்னா எல்ஸ் ஸ்பேஸ் இஃப். அதாவது முதல்ல 0-1 கேட்கிறோம், நம்ம ஒரு 4ன்னு கொடுத்துருக்கிறதா வச்சுக்கோ. இது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் நாம கொடுத்த நம்பரை வந்து நம்பர் வழியா நம்பரா மாத்திடும். அதுக்கப்புறம் எக்ஸ் டபுள் ஈக்குவல் 0 கேக்குது, கிடையாது, ஃபால்ஸ் தானே. அப்போ அடுத்த கண்டிஷனுக்கு வரணும். எல்ஸ் இஃப் எக்ஸ் டபுள் ஈக்குவல்ஸ் 1 alert ONE. நம்ம ஃபுல் ஸ்பெல்லிங் கொடுத்துறோம். அப்புறம் எல்ஸ் இஃப். இந்த இஃப் எல்ஸ் இஃப் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே நம்ம இது பண்ணியிருக்கோம். இதுல அலர்ட்னு சொல்லி ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ராவா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரைட்டா? அலர்ட் கண்டிஷனும் தெரிஞ்சுக்கிறோம். எக்ஸ் டபுள் ஈக்குவல்ஸ் 2 கொடுத்துட்டு அலர்ட். இது வந்து டயலாக் டிஸ்பிளே பண்ணும். இது எப்படி ஒர்க் பண்ணுது நாம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். 2. அதுக்கு அடுத்தது எல்ஸ் இஃப் எக்ஸ் டபுள் ஈக்குவல்ஸ் 3. நம்ம 4ன்னு நம்பர் கொடுத்துருக்கோம், அதனால இது எதுலையுமே நம்மளோடது ஒத்து வராது. நம்ம கொடுத்த கம்பேரிசனுக்கு 3யும் கிடையாது 4ம் கிடையாது. அப்போ வந்து இதுல எதுலயும் ரன் ஆகாது. இதுக்கும் அடுத்தது வரும்போது ரன் ஆகும். எல்ஸ் இஃப் எக்ஸ் டபுள் ஈக்குவல்ஸ் 4. 4 தானே நம்ம கொடுத்ததா சொன்னோம். அதனால இப்ப என்ன ஆகும்? அலர்ட் வழியா FOURன்னு இப்ப நம்ம டைப் பண்ற இந்த டெக்ஸ்ட் வந்து வெளியில டிஸ்பிளே ஆகும். நீங்க இஃப்க்கு அப்புறமா கவனிங்க, இந்த இடத்துல செமிகோலான் வைக்கல. யாராவது பழக்க தோஷத்துல இங்க செமிகோலான் வைப்பீங்க, புரியுதா? ஆனா அலர்ட்டுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல செமிகோலான் வச்சிருக்கிறோம். சரியா? நீங்க இதெல்லாம் கவனிக்காம பண்ணா மிஸ்டேக் ஆயிடும். நாம பழக்க தோஷத்துல எதையாவது ஒண்ணு சின்னதா மாத்தி பண்ணாலும் மிஸ்டேக் ஆயிடும். ப்ரோக்ராமிங்கிறது சாதா இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிடையாது. கொஞ்சம் நம்ம கவனத்தோட இருக்கணும். இல்லைன்னா அது என்ன பண்ணும்? ரன் ஆகாம நம்மள இரிட்டேட் பண்ணிடும். இஃப் எக்ஸ் டபுள் ஈக்குவல்ஸ் 5 அலர்ட் 5. ஆனா நம்மளோடது 4லயே முடிஞ்சிடுது. அப்ப என்ன பண்ணும்னா இந்த இஃப் கண்டிஷனை விட்டே அது வெளியில வந்துடும். 4 முடிஞ்சிடுதுன்னா அடுத்ததுக்கு போகாது, வெளியில போயிடும். அடுத்து எல்ஸ் இஃப் எக்ஸ் டபுள் ஈக்குவல்ஸ் 6. அப்போ SIX கொடுக்கணும். அலர்ட் டபுள் கோட்ஸ்குள்ளால SIX. சரியா? அடுத்தது எல்ஸ் இஃப் எக்ஸ் டபுள் ஈக்குவல்ஸ் 7. ஓகேவா? அலர்ட் 7 SEVEN 7. ஓகேவா? அடுத்தது செமிகோலன் வைக்கணும். எல்ஸ் இஃப் எக்ஸ் டபுள் ஈக்குவல்ஸ் 8. இன்னும் ஒரு நம்பர் தான் நமக்கு பாக்கி இருக்குது. அலர்ட் EIGHT 8 double quotes close. Else if x double equals 9. 9 இருந்தா alert 9. இதோட சிங்கிள் டிஜிட் நம்பர்லாம் முடிஞ்சிடுது. நம்ம சொன்னது ஒரு டிஜிட் தான் கொடுக்கணும்னு சொன்னோம். ஆனா நம்ம அப்படிதான் கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது உறுதியா. சில பேர் மாத்தியும் கொடுக்கலாம். இல்ல அந்த மாதிரி மாத்தி கொடுத்தா அது என்ன தரணும்? லாஸ்ட். இது எதுலையுமே பொருந்தலைன்னா கடைசியா ஒரு எல்ஸ் அப்படின்னு நம்ம ஒண்ணு போடுவோம். அது என்ன கேட்டா மேல எல்லாமே பொய்யாயிடுச்சுன்னா லாஸ்டா வரக்கூடியது. அப்போ வந்து என்டர் சிங்கிள் டிஜிட் நம்பர் பிட்வீன் 0 and 9 அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிற மெசேஜ் என்ன சொல்லுது பார்ப்போம். என்டர் ஒன்லி 0 to 9 அப்படின்னு சொல்லுது. என்டர் சிங்கிள் டிஜிட் நம்பர் இதுல பிராக்கெட்ல வந்து 0 to 9 போட்டுக்கோங்க. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க, டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க, செமிகோலான் வச்சிடுங்க. அப்போ இந்த இஃப் எல்ஸ் இஃப் என்ன ஆகுது? லாஸ்டா இஃப் ஆரம்பிக்குது. இஃப்ல ஆரம்பிக்கிறது எல்ஸ் இஃப் வருது. எல்ஸுக்கும் இஃப்க்கும் உள்ள ஸ்பேஸ் விடணும்.
எல்ஸ் இஃப், எல்ஸுக்கும் இஃப்க்கும் நடுவுல சேர்த்து வரணும். ரைட்டா? அதுக்கப்புறமா லாஸ்டா எங்க வருது? எல்ஸ்ல போய் முடிஞ்சிடுது. இஃப்ல ஆரம்பிச்சு எல்ஸ்ல முடிஞ்சிடுது. இந்த இஃப் எல்ஸ் லேடருடைய ஆரம்பம் இஃப், முடிவு எல்ஸ். சரியா? எதுலயுமே அடங்கலைன்னா எல்ஸ்னு சொல்லி கம்ப்ளீட் ஆயிடும். ரைட்டா? மேல மேல தள்ளுவாங்க. இதை நகர்த்துவாங்க. இப்ப நம்மோட ப்ரோக்ராம் பார்த்து முடிவு ஸ்கிரிப்டுக்குள்ளால இருக்க வேண்டிய பார்த்து இவ்வளவுதான். இதுக்கப்புறமா நம்ம ஃபார்ம் ரெடி பண்ணணும். அது வந்து HTML பாடி போர்ஷன்ல வரும். ஹெட்டுக்குள்ளால நடக்க வேண்டியதெல்லாம் இவ்வளவுதான் வேலை முடியும். ஸ்கிரிப்ட் முடிஞ்சா நம்ம ஸ்லாஷ் ஹெட் போட்டு முடிச்சு. அப்புறம் லிங்க் ரெல் போட மறந்துட்டோம் தானே, அது ஒன்று போடும். லிங்க் ரெல் ஒண்ணு இந்த ஸ்கிரிப்டுக்கு அப்புறமா போட்டு லிங்க் ரெல் link rel equals style sheet type equals text slash style sheet அதுக்கப்புறமா href equals red.css. அவ்வளவுதான். இது வந்து வழக்கம் போல ஒரு கிரேட் தான் போட்டு முடிச்சிருங்க. இதோட ஹெட் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்லாஷ் ஹெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாடி போர்ஷனுக்குள்ளால ஃபார்ம் கிரியேட் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. அவ்வளவுதான். ஒரே ஒரு இன்புட் வாங்கணும், ஒரு பட்டன் போடணும், அதோட வேலை முடிஞ்சு. டெக்ஸ்ட் ஸ்லாஷ் சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட் கிடையாது. டெக்ஸ்ட் ஸ்லாஷ் ஆமாம்மா டைப்ல வந்து நான் திரும்ப ஸ்டைல் ஷீட்னு கொடுத்தேன். சிஎஸ்எஸ் தான் வரும். கரெக்டா? டைப் ஈக்குவல்ஸ் டெக்ஸ்ட் ஸ்லாஷ் சிஎஸ்எஸ். கரெக்ட். ரெல் தான் ஸ்டைல் ஷீட், இதுல சிஎஸ் போட்டு. இப்போ நம்ம அடுத்து மூவ் ஆகலாமா? இதெல்லாம் நம்ம இப்போ இப்பயே கவனிச்சு சொல்லிட்டீங்க. இல்லைன்னா நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகும் போது பார்த்துட்டு ஸ்டைல் லோட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்த்தோம்னா ஐயோ நம்ம மாத்தி அடிச்சிட்டோம்னா அப்புறமா மாத்துறோம். நீங்க F12 கொடுக்கணுன்றது ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் வந்தா டீபக் பண்றதுக்கு F12 கொடுக்கணும் அல்லது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ ஓபன் ஆகும். அதுல கன்சோல்ன்ற இடத்துல கிளிக் பண்ணோம்னா என்ன எரர்னு சொல்லும். நம்ம அந்த எரரை கரெக்டா ரிமூவ் பண்றதுக்கு பண்ணா போதும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேவும் வேலை செய்யும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐயும் வேலை செய்யும். கே ஃபார் கன்சோல், கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேவும் வேலை செய்யும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கே, F12, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ எல்லாமே அந்த டீபக்கிங் ஏரியாவுக்கு வரும். சரி, ஓகே. இப்ப நாம கவனிங்க. பாடி, அதுக்கப்புறமா H1 நம்ம என்டர் சிங்கிள் டிஜிட் நம்பர் போடுறோமா இல்ல வந்து ரீட் சிங்கிள் டிஜிட் நம்பர் போடுறோமா? இதுல ஸ்கிரிப்ட் இந்த இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ஃபார்ம் நேம் வந்து அவ்வளவுதான். H1 என்ன சொல்ல? ரீட் சிங்கிள் டிஜிட் நம்பர். H1 ரீட் சிங்கிள் டிஜிட் நம்பர். ஸ்லாஷ் H1 அதுக்கப்புறம் ஃபார்ம் நேம் ஈக்குவல்ஸ் இங்க பாருங்க ரீட். இங்க மேல எப்படி கொடுத்தமோ எஃப் அதுக்கு இங்க மேட்ச் ஆகணும். நீங்க ரீட் ஃபார்ம்னு எஃப் கேபிட்டல் கொடுத்துருக்கமா, மேட்ச் ஆனாதான் ரன் ஆகும். அதனால இங்க ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி தரக்கூடாது. ரீட் ஃபார்ம்
ஓகேவா? இந்த எஃப் கரெக்டா அங்க இருக்கிற மாதிரி கேபிட்டல் எஃப் போடணும். ரீட் ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல்ஸ் ஹேஷ் மெத்தட் ஈக்குவல்ஸ் போஸ்ட். மெத்தட் ஈக்குவல்ஸ் போஸ்ட். சரியா? இப்போ நாம என்ன பண்ணணும்? சென்டர் கொடுத்துட்டு சென்டர் இதுல டேபிள் எல்லாம் வேணாம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு இன்புட் தானே வாங்க போறோம். அதனால டேபிள் இல்லாமலே வாங்கிக்குவோமா? அப்படியே கொடுத்து போட்டுருவோமா? டேபிள் கொடுத்துருக்காங்களா? ஒரு டேபிள் வந்து அனாவசியமா தேவை வேணாம். நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி வெறுமே என்டர் எக்ஸ் ஒரு கோலான், அதுக்கப்புறமா இன்புட் டைப் ஈக்வல்ஸ் டெக்ஸ்ட் நேம் ஈக்வல்ஸ் எக்ஸ், இதுக்கு பிஆர் ஸ்லாஷ் ஓகே. இதுக்கு ஒரு டேபிள் தேவை கிடையாது, ஒரு வரி தானே. அதுக்கு எதுக்கு ஒரு டிஆர் ஒரு டிடி ஒரு டிடி அப்புறம் ஒரு ஸ்லாஷ் டிடி எல்லாம். அதுக்கப்புறம் இன்புட் டைப் ஈக்வல்ஸ், இதுல அந்த ஸ்லாஷ் பிஆர் ஸ்லாஷ் வந்து கரெக்டா கண்டிப்பா போடணும், இல்லைன்னா பக்கத்துலயே வந்துடும் பட்டன். டைப் ஈக்வல்ஸ் பட்டன் வேல்யூ ஈக்வல்ஸ் ரீட் ஆன் கிளிக் ஈக்வல்ஸ் ரீட் ஃபங்க். நம்ம மேல எழுதின ஃபங்க்ஷன் ரீட் ஃபங்க், ரீட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இதோட நமக்கு ஃபார்மோட வேலை முடிஞ்சிருக்கு. இங்க ஸ்லாஷ் சென்டர் கவனிங்க, ஸ்லாஷ் சென்டர் ஸ்லாஷ் ஃபார்ம் ஸ்லாஷ் பாடி ஸ்லாஷ் HTML ஸ்லாஷ் HTML. ஓகேவா? சிம்பிளிஃபைட் ஸ்கிரிப்ட். இதுவே ரன் ஆகும். இதுவே லேஅவுட் வந்து டீசென்டா தான் வரும். ஏன்னா ஒரே ஒரு ரோ இருக்கிறதுக்கு டேபிள் போட்டு அந்த இன்புட் வாங்கணும்னு அவசியம். இந்த எழுதிட்டா நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளால ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி பார்த்துடலாம். இல்ல நான் உங்களுக்கு ரன் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் டைம் தரட்டுமா? எழுதிக்கிறீங்க? சரி. நாம இந்த வருஷம் ஒரு HTML கேம் ரெடி பண்ணலாம். HTML ஒரு கேம் ரெடி பண்ணலாம். சரியா? நம்ம இதுக்கு முன்னால எல்லாம் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு கேம் புதுசா ரெடி பண்ணுவோம். ஓகேவா? நம்மளோட ப்ராஜெக்ட் எப்படி புக்கு வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ப்ராஜெக்டா இருந்தது இல்லையா? அந்த மாதிரி செகண்ட் செமஸ்டர் நம்ம HTML ஜாவா ஸ்கிரிப்ட் வழியா ஒரு கேம் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜாவா வழியா பண்ணணும். ஜாவா வழியா பண்ணும்போது உங்களுக்கு இதோட கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஓகே, விளையாடுற மாதிரி தான். நான் உங்களுக்கு பழைய கேம் நாம ரெடி பண்ணது சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏம்மா எது வேணும்னா நீங்க ஐடியா கொடுங்க, நாம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். மேக்கப் கேம் ரெடி பண்ணுவோமா? மேக்கப்ல வந்து அதான் என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு நாம அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்ளை பண்ண என்னென்ன எஃபெக்ட் வரும்னு சொல்லி நாம அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் நாம ரன் பண்ணலாம் இல்லையா? சரி, நம்ம ஒரு 2-3 மாடல் மேனிக்வின் ரெடி பண்ணுவோம். ஆனா மேக்கப் வந்து நீங்க ஃபேஷியல் மேக்கப் போட்டோம்னா அந்த அளவுக்கு எவ்வளவு எஃபெக்டிவா நம்மளால ஃபில்டர் எல்லாம் கொண்டு வர முடியும்ன்றது தெரியல. பண்ணி பார்ப்போம். ஆனா ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குது. அத ட்ரெஸ்னா அதாவது வந்து வெவ்வேறு டைப் ட்ரெஸ் இல்ல, அப்புறம் வந்து இல்ல ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் ஈஸியா மாத்தலாம். ஆனா ஃபேஷியல்னா ஃபேஸுக்கு அந்த இதெல்லாம் அடிக்கிறாங்கல்ல, அதனால வர டிஃபரன்ஸ் நம்ம அந்த அளவுக்கு பட்டி பாக்குற அளவுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்குமா, நம்ம பண்ண முடியுமான்றது கொஞ்சம் பண்ணலாம். ஆனா நம்ம அது மட்டும் லாஸ்டா வச்சுக்கலாம். நம்ம ஹேர் ஸ்டைலிங்
வெவ்வேறு ஸ்டைல் ஹேர் போடுறது, வெவ்வேறு டைப் ட்ரெஸ் போடுறது, அது எல்லாம் பாப்பா என்னப்பா ஏம்மா அது மாதிரி ஒரு கேம் இந்த வருஷம் பண்ணுவோமா? ஓகே, நீங்க அதை பத்தி கொஞ்சம் நல்லா யோசிங்க. இப்போல இருந்து நம்ம இதுக்கு முன்னால ஒவ்வொரு வருஷம் ஒரு ஒரு கேம் பண்ணி இருக்கோம். இந்த வருஷமும் நாம ஒரு கேம உருவாக்கும். அது நம்மளோட ப்ராஜெக்டா வந்துடும். நம்ம பிளே ஸ்டோருக்கு அனுப்பலாம். உனக்கு காசு வரும். தெய்வமா போன வருஷம் புது கேம் எதுவும் நம்ம ரெடி பண்ணல. போன வருஷம் வந்து டைம் பத்தல நமக்கு, அதனால இருக்கிற கேமோட நிறுத்திட்டோம். புது கேம் எதுவும் பண்ணல. ஏன்னா போன வருஷத்தோட பசங்க அந்த கோவிட்னால பாதி ஒரு பீரியட் வந்து லாக்டவுன்ல போய் திரும்ப வந்தாங்க போன பேட்ச் பசங்க. நான் வந்து நான் அது பிளே ஸ்டோர்ல போடல. அதெல்லாம் வந்து அலட்சுமா நம்மளோட இதுல நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப கிளாஸ் முடிச்சிட்ட அப்புறம் காட்டுறேன். பிளே ஸ்டோர்ல போடுற அளவுக்கு நம்ம, ஏன்னா அது ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கும் சில கேம்லாம். அதனால சரி விடு. சரி கோப்பா, அதுக்கப்புறம் வந்து ரீட் டாட் HTML இந்த வருஷம் பண்றது வேணா போடுவோம். நாம கூச்சப்படக்கூடாது அண்ணன். உன் பேரை போட்டு அனுப்புறோம். காசு பூரா உனக்கே வரும், கவலைப்பட. அதனாலதான் நம்ம பிளே ஸ்டோர்ல போடுறது கிடையாது. என்ன நீ எதிர்காலத்துல பெரிய ஆளா வருவோம்மா, கவலைப்படாது. இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க, பாரு. இப்ப நம்மளுக்கு ஃபார்ம் லோட் ஆயிடுதா? நான் வந்து 4ன்னு நம்ம நம்பர் சொன்னோம். 4 கொடுத்துட்டு ரீட் கொடுங்க. தப்பு இல்லைன்னா ரீட் ஆகும், இல்லைன்னா Ctrl+Shift+I அல்லது Ctrl+Shift+K ரெண்டுல எது அழுத்தினாலும் வரும். Ctrl+Shift+K அழுத்தினாலும், இப்ப நான் Ctrl+Shift+K தான் அழுத்திருக்கேன், அப்பயும் கன்சோல் லோட் ஆகும். எரர் ஏதோ இருந்ததுன்னா இந்த இடத்துல எரர் தெரிஞ்சிடும் நமக்கு. வா 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 வா, என்னடா நம்ம ஆன் கிளிக் ஒழுங்காவே போடலன்னு நினைக்கிறேன். இது ஆன் கிளிக் நம்ம கிளிக் பண்ணா நம்மள மதிக்கவே இல்லைன்னா நம்ம ஆன் கிளிக்ல ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். நம்மள ஒரு மனுஷனா மதிக்கணும்னாலே கொஞ்சம் சரியா இன்புட் டைப் ஈக்வல்ஸ் ஓகே, வேல்யூ ரீடு, ஆன் கிளிக் ஸ்பெல்லிங் கரெக்டா, ஐயோ ஒரு பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் கொடுக்கலையே. நாம அதாவது ஆன் கிளிக்ல மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா நம்மள ஒரு மனுஷனாவே மதிக்காது. நீ எத்தனை தடவை கிளிக் பண்ணாலும் ஒரு பதிலும் சொல்லாது. ஓகேவா? இப்போ நாம இப்ப கிளிக் பண்ணா இதோ வருது, FOUR வருதா? நீங்க இந்த கண்டிஷன்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். எப்படின்னா இது இந்த ரீட் ஃபங்க்ஷன் இருக்கு பத்தியாமா, இந்த இடத்துல ரீட் ஃபங்க்ஷன் இடத்துல இந்த க்ளோசிங் ஓபனிங் பிராக்கெட் க்ளோசிங் பிராக்கெட் ரெண்டும் போடணும். நான் போடாம மறந்து போய் அப்படியே டபுள் கோட்ஸ் போட்டு ரீட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால நம்மள அது பனிஷ் பண்ணுது. யாரா இருந்தா மிஸ்டேக் பண்றது சகஜம். ஏன்னா நாம ஃபுல்லா அப்படியே ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட அடிக்கிறோம்னு சொல்ல முடியாது. ஆனா அது வந்து நம்மளுக்காக அலவன்ஸ் கொடுக்காது. அது ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட தான் செக் பண்ணும். அப்ப எங்கெங்க மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. Ctrl+Shift+K கொடுங்க, F12 கொடுங்க, Ctrl+Shift+I கொடுங்க. கொடுத்து நீங்க என்ன பண்ணும், கன்சோல்குள்ள போங்க. எரர் எதனால வருதுன்னு ரிப்போர்ட் வரும். நீங்க அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொஞ்ச நாள் அதை பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் எந்தெந்த காரணத்துக்கு என்ன எரர் வருதுன்னு, நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் என்ன பண்றேன், ரீடுன்னு கொடுக்குறேன். இதுக்கு நீங்க பிரிண்ட் எடுக்க முடியாது, ஸ்கிரீன்ஷாட் தான் எடுக்கணும். விண்டோஸ் பிரிண்ட் ஸ்கிரீன் கொடுத்து ஒரு ஒண்ணு இதை முடிச்சிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க, வியூ பேஜ் சோர்ஸ் கொடுங்க. அதுக்கு ஒண்ணு நீங்க 4க்குள்ளால 4 தான் கொடுக்கணும்னு இல்ல. நான் ஒரு வேலை இருங்க, நான் வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்து ஒன்னு எடுத்துடுறேன். வேணும்னே ஒரு தப்பான இன்புட் கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரியா? இங்க பாருங்க. இப்போ இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு பிரிண்ட் எடுத்துருங்க. இது வேலை முடிஞ்சிடுது. முடிஞ்சிடுதா? இப்பயே 11 மணி ஆக்கிடும் போல் இருந்தே. ஆமா, அதுக்கு காரணம் கம்ப்யூட்டர் மட்டும் இல்ல, நான் மட்டும் இல்ல, நீங்களும். சரி, எனக்கு நீங்க 11 10:15 மேல தான் டைம் தரீங்க, நான் என்ன பண்றது?
சீக்கிரமா வந்து உங்க வேலையெல்லாம் முடிங்க. இப்போ 2 தெரிஞ்சிடுதா உங்களுக்கு? சரியா? இதுக்கப்புறம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நான் ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேனே. இருக்குது. இப்ப 10ன்னு குடுக்குறேன் வேணும்னே. ரீட். என்ன சொல்லுது பாருங்க, என்டர் சிங்கிள் டிஜிட் நம்பர் 0 to 9. நீ தப்பா கொடுத்துட்டப்பா, மாத்தி கொடுன்னு சொல்லுது. சரி, நான் இதை இன்னும் கொஞ்சம் ஏமாத்தணும். டின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன், இல்ல டி சும்மா கோப்பான்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. இப்ப என்ன நடக்குது சொல்லிடுதா? நீ கொடுத்தது நம்பரே இல்ல, 0 to 9 ஏதாவது ஒண்ணுதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தப்பா கொடுத்தா அதுக்கு தெரியும் நீ தப்பு பண்ணிட்ட, நம்ம கிட்ட தைரியமா திருப்பி சொல்லிடும். ஓகேவா? சரி, நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்பர் கொடுத்து ரிசல்ட் எடுத்து அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்து சோர்ஸ் கோட பிரிண்ட் எடுத்துருங்க. இதோட நம்ம பிராக்டிக்கல் முடிஞ்சிடுது. நாம வந்து அடுத்ததுக்கு போகலாம். MCQs ரொம்ப நாள் ஆகுது நம்ம MCQ நடத்தி. இருக்கிற டைம் நம்ம எல்லாத்தையும் தள்ளி போடுறோம். எந்த அளவுக்கு கரெக்டா முடிக்கிறோம். மதியம் நான் நினைக்கிறேன் சீக்கிரம் வரணும்னு. அப்புறம் யாராவது ஒருத்தவங்க வந்து கீழே உட்காந்து நம்மள பிடிச்சிடுறாங்க. கதை முடிஞ்சு போய் உங்களுக்கு கிடைக்கிற